இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிப பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபையுள்ள அந்த வாக்குத்தத்தம் என்ன? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷீல்டு என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் தொடர்ந்து வாசிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம். நீங்க ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறதுனால தான் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதனால ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசும் கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வீராக. உடைய வசனத்தை நோக்கி பார்க்க, அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாலிபனுக்கு எழுதுகிற கடைசி லெட்டர் அது 2 தீமோத்தேயு. இந்த லெட்டருக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த கடைசி சூழ்நிலையிலே எழுதுகிற ஒரு நிருபம். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போனா அது எவ்வளவு இம்பார்ட்டண்டா அதை சொல்லுவாங்களோ, அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். தீமோத்தேயுங்கிற உத்தமனாகி ஒரு சீஷனுக்கு எழுதுகிறார். என்ன சொல்லி எழுதுகிறார் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு 3 வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத இங்க நம்ம வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் நல்ல போராட்டங்கும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில போராடுகிறோம். என்ன போராடுறோம்? அம்மா அப்பாட்ட போராடுறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போராடுறோம், வேலை பார்க்குற இடத்துல போராடுறோம். ஆனால் நல்ல போராட்டமா? நான் ஒரு இடத்துல ஒரு போராட்டத்தை நான் பார்த்தேங்க. அந்த போராட்டம் எப்படின்னு நான் கவனிச்சேன். ஒரு பெரிய ஃப்ளெக்ஸில் எழுதிருந்துச்சு, உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் தொடர்ந்து அந்த ஏரியாவில் நான் சின்ன வயசுல வளர்ந்ததுனால நான் அந்த கிராஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பின்னாக அந்த உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பந்தல் போட்டு ஒரு 100கணக்கான பேர் உட்கார்ந்தாங்க. பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பப்போ போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தாங்க. அது உண்மையான போராட்டமா? கிடையவே கிடையாது. அது உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லிட்டு, ஆனா பின்னாடி அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க. ஆனா இங்க பவுல் எழுதுகிறதை கவனிங்க. நான் வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், கிறிஸ்துவுக்காக, ஏசப்பாவுக்காக நான் என் வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். அடுத்து என்ன சொல்றாரு? நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 ஸ்டேட்மெண்ட்டை தீமோத்தேயுக்கு எழுதுறாரு பாருங்களேன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த 3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன 3 முக்கியமான விஷயங்கள். நான் வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்னோட பேசுகிறார். நம் வாழ்க்கையில என்ன போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை உங்க அம்மா அப்பாட்ட போராடுறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட போராடிட்டு இருக்கீங்களா? தயவுசெய்து அந்த போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க. அம்மா அப்பாட்ட சண்டை போடுறது அந்த போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஓட்டத்தை கிறிஸ்துவுக்கு நேராக நம் வாழ்க்கையை ஓடி முடிக்க வேண்டும். விசுவாசத்தை, நம்மை நம்பி கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை. இங்க இந்த 3 விஷயத்தை கவனிங்க. இதை எழுதி முடித்த பவுல் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனத்தை கவனிங்களேன். நீ த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பேன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோர்ச்சுடன் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்த கடைசி சொத்தை கவனிங்களேன். ஒரு சில ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் எழுதி வச்சிருந்த அந்த புஸ்தக சுருள்லாம் எடுத்துட்டு வா, ஏன்னா நான் கடைசி அதை பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன்னா நான் அந்த உலகத்தை விட்டு போறேன். எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காரு பாருங்க பவுல். இந்த உலகத்தை விட்டு அருமையான வாலிப சொந்தங்களை, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்ம இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட போறாங்க. கிபி 64ஆம் நூற்றாண்டு ரோம சாம்ராஜ்யத்திலே நீரோ என்கிற மன்னனுடைய நாட்களிலே ஒரு சில நாட்களிலே பவுலுடைய தலை அவருடைய சரீரத்திலிருந்து கீழே விழுக போகிறது. அதை குறித்து அவர் பயப்படவே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எதையோ குறித்து பயந்துகிட்டு இருக்கோம், படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கோம். ஆனா பவுலுக்கு ஒரு சில நாட்கள்ல கழுத்து தனியா கீழே விழுக போகுதுங்க. தீமோத்தேயுவை என்கரேஜ் பண்ணுகிறார். சாக போறவங்க யாருங்க என்கரேஜ் பண்ணுவா?
சொல்லுங்க. நான் உங்க பக்கத்துல இருக்கேன், பயப்படாதீங்க, ஒன்னாகாதுன்னு எப்படிதான் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஆனா சாக போகிற பவுல் தீமோத்தேயுங்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு வாலிபனை என்கரேஜ் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா தீமோத்தேயு அவ்வளவு பவுலுக்கு பிடிச்சிருக்கு? வாசிக்கிறேன் கவனிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்களேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அப்ப தீமோத்தேயுக்கு இருந்த குவாலிட்டி என்ன தெரியுமா? கண்ணீருங்க. அருமையான வாலிப சகோதரனே சகோதரி, நீ அழுகுறீங்களா? ஆண்டுடைய சமூகத்துல அழுகுறீங்களா? உண்மையாவே சொல்றீங்க, ஆண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் விடுறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை நினைத்து, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு அழுகுறீங்களா? ஆண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பவுல் எழுதுற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி. அடுத்து கவனிங்களேன், 4ஆம் வசனத்துல பாருங்களேன், அழகு எழுத பாருங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. உன்னில் இருக்கிற மாயமற்ற அந்த விசுவாசம். தீமோத்தேயுல இருக்கிற 2 குட் கேரக்டரை பாருங்க. எப்போதும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த இருதயம், 2வது மாயமற்ற அந்த விசுவாசம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தீமோத்தேயுல இருந்ததுனால பவுல் தன்னுடைய வாழ்க்கையில மொத்த வாழ்க்கையையும் 3 வரியில முடிக்கிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு முன்னேறி செல்கிற ஒரு போர் சேவகன் பின்பாக வருகிற அடுத்த போர் சேவகனுக்கு தன் வாழ்க்கையில் இருக்கிற கோலை கடத்திட்டு போறாரு பாருங்க. அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாருனாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தை நம்ம அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்திட்டு போகணும். வாலிபர்களே, நீங்க ஆண்டுக்காக நல்ல போராட்டத்தை போராடுறீங்களா? கர்த்தருக்காக பரிசுத்தமா நிக்கிறீங்களா? விசுவாசத்தை காத்து கொள்றீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அன்பின் தகப்பனே, உடைய அருமையான உடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தீமோத்தேயுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தேவ மனுஷனாகிய தீமோத்தேயுவை போல ஆண்டவரே, மாயமற்ற விசுவாசத்தில் இருக்கிற தீமோத்தேயுவை போல நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உமக்காய் கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.